ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பெங்களூர்ல இருக்கிற கப்பலி மால்ல இருக்கிற ஏஎம்பி சினிமாஸ் தான் ரிவ்யூ பண்ண வந்திருக்கிறோம். இந்த ஏஎம்பி சினிமாஸ்ல நாம டால்பி சினிமான்ற ஸ்க்ரீனை தான் நம்ம ரிவ்யூ பண்ண வந்திருக்கிறோம். இந்த டால்பி சினிமா ஸ்க்ரீன் அப்படின்றது பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்தியால இல்ல, ரொம்ப ப்ராமினெண்டா இல்ல. வெறும் 4 இடத்துல தான் இருக்கு. 3 இடத்துல ஃபங்க்ஷனலா இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா இந்த ஹைதராபாத்ல இருக்கு, தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா திருச்சியில இருக்கு. ஸோ இந்த ஸ்க்ரீன் எப்பவுமே எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிமம் 65 ஃபீட் இருக்கும் அந்த ஸ்க்ரீன். அதே மாதிரி கர்வ் டிஸ்பிளே மாதிரி இருக்கும். இந்த ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் இதுல 530 பேருக்கு மேல இங்க உட்காந்து சினிமா பார்க்கலாம். அதே மாதிரி ஆடிட்டோரியம் ஃபார்மேட்ல இருக்கும். டிக்கெட் ரேட்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க நார்மலா, அதாவது பீக் டைம்ஸ்ல போனீங்கன்னா டிக்கெட் ரேட்ஸ் 700 to 800 வரைக்கும் இருக்கும். நான் போய் கருப்பு படம் தான் பார்த்தேன். ஸோ கருப்பு படம் பார்க்குறப்போ பாத்தீங்கன்னா இதோட டிக்கெட் ரேட் 250 ருபீஸ்க்கு இருந்தது. ஸோ எனக்கு அது ரொம்ப அந்த காசுக்கு இது வர்த்தா தெரிஞ்சது. நான் படம் பார்த்ததுல சரி, அந்த ஆடியோ குவாலிட்டில சரி, எல்லாமே நல்லா இருந்தது. நான் இந்த வீடியோ இப்போ போஸ்ட் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜனநாயகன் மூவி ரிலீஸ் ஆகுது, பிளஸ் ஸ்பைடர்மேன் மூவி ரிலீஸ் ஆகுது, ஒடிசி மூவி ரிலீஸ் ஆகுது. இதுல இந்த ஸ்பைடர்மேன் ஒடிசி மூவிஸ் பாத்தீங்கன்னா ரெண்டுமே இந்த படத்துக்காக, அதாவது டால்பி சினிமாக்காக அவங்க என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா டால்பி சினிமான்றது பாத்தீங்கன்னா டால்பி விஷன் பிளஸ் ஹெச்டிஆர் குவாலிட்டியில, டால்பி விஷன்ன்றது ஹெச்டிஆர் ஹை டைனமிக் ரேஞ்சில் இருக்கிற ஹெச்டிஆர் குவாலிட்டியோட பிளஸ் டால்பி அட்மாஸ் அப்படின்ற அந்த சவுண்ட் குவாலிட்டியோட வருது. நீங்க நார்மலா ஒரு ஸ்கிரீன்ல வெறும் டால்பி அட்மாஸோட தான் பார்த்திருப்பீங்க. பட் டால்பி விஷன் பிளஸ் டால்பி அட்மாஸோட பாக்குறப்போ எப்படி இருக்கும் அப்படின்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. நீங்க போய் பாத்தீங்கன்னா தான் தெரியும். தமிழ்நாட்டுல திருச்சின்ற இடத்துல இந்த தியேட்டர் இருக்கு. நான் அங்க இது வரைக்கும் நான் போறதுக்கான சான்ஸ் கிடைக்கல. சப்போஸ் நான் போனேன்னா அந்த வீடியோவும் நான் போடுறேன். இங்க நீங்க அந்த 6 ஸ்கிரீன், மொத்தம் 9 ஸ்கிரீன்ஸ் இருக்குங்க. அந்த 9 ஸ்கிரீன்ஸும் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ்ல இருக்கும். இதுல மட்டும் தான் 500 பேருக்கு மேல உட்காந்து பாக்குறாங்க அப்படின்றதுனால நான் எதாச்சியா இந்த ஸ்கிரீன்ல போய் உட்காந்துருக்காங்க. இந்தியாலே செகண்ட் ஸ்கிரீனா இதை லான்ச் பண்ணாங்க அப்படின்றது அப்பதான் தெரிஞ்சது. இந்த தியேட்டர் ஆக்டர் மகேஷ் பாபு சாரோட தியேட்டர். ஸோ அவர் எங்க பெங்களூர்ல இந்த ஒரு தியேட்டர் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. மெயின்டெனன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா பண்றாங்க. நீட்டா இருக்கு, கிளீனா இருக்கு. ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க. ஸ்நாக்ஸ்ல போய் பாக்குறப்போ சரி, எனக்கு எல்லாமே விலை காஸ்ட்லியா இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சது. டிக்கெட் பிரைஸை தவிர மற்றது எல்லாமே விலை காஸ்ட்லியா இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சது. நல்ல வேலை நான் போற நாளைக்கு அந்த டிக்கெட் பிரைஸ் ரொம்ப கம்மியா இருந்தது. நீங்க பெங்களூர்ல இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க இந்த தியேட்டரை போய் பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். திஸ் இஸ் DK saying tada bye bye, see you.